மொழி கதைகள். ஒரு நாள் முத்தையாங்கிற விவசாயி ரொம்ப சோகமா அவரோட தோட்டத்துல உட்கார்ந்துருந்தாரு. அப்போ அங்க ஒரு சேட்டு வந்தாரு. என்னாச்சு முத்து, இவ்ளோ சோகமா உட்காந்துருக்க? ஏன் இன்னைக்கு எதுவும் வேலை இல்லையா தோட்டத்துல? சும்மா உட்காந்துட்டு இருக்கியே, என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? எந்த பயிரை போட்டாலும் நட்டமாகுது, விளைச்சலே பார்க்க முடியல, தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது. எத்தனைதான் நான் கஷ்டப்பட்டு பாடுபடுறது. நீ ஒன்னும் வருத்தப்படாத முத்தையா, இதெல்லாம் இருக்கிறது தான். நீயும் பேசாம வேற ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சு பாரு. என் நண்பர் ஒருத்தர் இப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். நான் சொன்ன அறிவுரையினால ஸ்வீட் ஸ்டால் போட்டு ஓன்னு வந்துட்டான். நீயும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாரு. நீங்க சொல்றது நல்ல யோசனை தான். நான் என் மனைவி கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா எடுக்கிறேன். முத்தையா வீட்டுக்கு வந்து அவர் மனைவி கிட்ட சேட்டு சொன்னதை பத்தி பேசுறாரு. ராணி, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல என்னால விவசாயம்னு செய்ய முடியாதுன்னு தோணுது. தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாம ஒரு ஸ்வீட் ஸ்டால் போட்டா என்ன? ஸ்வீட் ஸ்டால் போடுறீங்களா? சரி சரி, என்னமோ பண்ணுங்க. எப்படியும் நல்லபடியா நம்ம முன்னேறினா சரி. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவிடுங்க. ஆமா ராணி, அதனாலதான் நானு உன்னோட நகை அடகு வச்சு ஒரு ஸ்வீட் ஸ்டாலை லீஸுக்கு எடுத்துக்கலான்னு இருக்கேன். விலைக்கு வாங்கி செய்யறதுலாம் உனக்கு முடியாது, லீஸுக்கு எடுக்கிறது தான் பெட்டரா இருக்கும். நீ என்ன சொல்ற? நீங்க சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. நம்ம லீஸுக்கே எடுத்துக்கலாம். அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது நம்ம முதலீட்டுக்கு. சரி சரி, சீக்கிரமா நல்ல கடையா பாருங்க. நாளைக்கே நான் போறேன் ராணி. போய் நல்ல கடையா புடிச்சு லீஸுக்கு பேசிடுறேன். சரியா? நீ உன்னோட நகையை எடுத்து கொடு. முத்தையா சொன்ன மாதிரியே ஒரு கடையை லீஸுக்கு பிடிச்சிடுறாரு. என்ன, நம்ம கடையில கூட்டத்தையே காணோம். யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் தான் வர்றாங்க. எப்படி சமாளிக்க போறோம்? என்ன, அங்க ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்ப்போம். அட, ஜூஸ் கடையில இவ்ளோ கூட்டமா? நம்ம கடையில ஒருத்தரையும் காணோம், இங்க எத்தனை பேர் நிக்கிறாங்களே. ஆஹா, நம்மளும் ஜூஸ் கடை போட்டுற வேண்டியதுதான். பொறுமையே இல்லாம உடனே ஜூஸ் கடைக்கு மாறணும்னு நினைச்சு அந்த ஸ்வீட் ஸ்டால் அப்படியே வித்துட்டு ஜூஸ் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து லீஸுக்கு எடுத்துடுறாரு. என்ன, ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. அடடா, மழை வேற. ஜூஸ் ஸ்டாலும் ரெய்னி சீசன்ல போட்டதுனால அவ்வளவா லாபமே கொடுக்கல. பணங்கள் எல்லாம் அழுகி வீணா போகுது. இந்த தொழிலும் சரிப்பட்டு வராது போல இருக்கே. நம்ம வேற தொழில் யோசிச்சு மாற வேண்டியதுதான். இதுவும் நஷ்டமாயிடுச்சு. என்னதான் பண்றதோ? ஜூஸ் ஸ்டால் மாற்றணும்னு நினச்ச அவர் நண்பரோட ஐடியா படி ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. அவர் தானாக யோசித்து எந்த முடிவுமே எடுக்கல. அவசர அவசரமாக ஒவ்வொரு பிஸ்னஸாக மாறிட்டே வராரு. அதனால் அவர் ரொம்ப பெரிய நஷ்டத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மனைவி கிட்ட இன்னும் நகை கேட்டு சண்டை போடுறாரு. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு நான் தொழில் ஆரம்பிச்சதுதான் பெரிய தப்பு. எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு என்ன தெரியுங்கிறத பார்த்து நான் ஆரம்பிச்சிருக்கணும். இந்த முடிவுக்கு வந்த முத்தையா அவருக்கு என்ன தெரியுமோ அதிலேயே தொழில் செய்ய நினச்சாரு. அவருக்கு என்ன தெரியும், விவசாயம் தானே. அதனால் விவசாயத்தை வச்சு என்ன செய்யலான்னு யோசிச்ச அவர் சின்ன சின்ன பூந்தொட்டிகளை வாங்கிட்டு வந்து அதில் செடிகளை வளர்த்து விற்க ஆரம்பித்தார். அது நல்ல லாபமும் கொடுத்துச்சு. அவருக்கு அந்த தொழிலை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால சின்ன சின்ன நஷ்டங்கள் வரும்போது அது ஈடுகட்டிட்டார். இந்த கதை சொல்கிற செய்தி என்னன்னா, ஆழம் தெரியாமல் காலை விடாதே. முத்தையா ஒரு தொழிலை பற்றி முழுசாக அலசி ஆராயாமல் அதுக்குள்ளே இறங்கி இறங்கி தோல்வியை பார்த்தாரு. அதுதான் ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு சொல்லுவாங்க. சரி, இறங்கினது தான் இறங்கினாரு. அந்த தொழில் என்னன்னு முழுசாக அதை கற்றுக்கிட்டு அதில் முன்னேற பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் அதையும் செய்யலை. டக்கு டக்குன்னு தொழில்களை மாற்றி பெரிய நஷ்டத்தை பார்த்தாரு. இதுதான் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு வேளை பொறுமையாக ஒரே தொழிலில் இருந்து அதை கற்றுக்கிட்டு முன்னேறி இருக்கலாமோ என்னமோ. சரி, இன்றைய கதைக்கான கேள்விகளை பார்ப்போமா? முதல் கேள்வி, முத்தையாக்கு தொழில் செய்ய ஃபஸ்ட்டு ஐடியா கொடுத்தது யாரு? முத்தையா தன் மனைவி கிட்ட தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன கேட்டாரு? முத்தையா மொத்தமாக எத்தனை தொழில்கள் மாறினாரு? கடைசியாக எந்த தொழிலில் அவர் முன்னேறினார்? குழந்தைகளே, கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.